ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டார்க்குக்கும் ஹார்ஸ் பவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். டார்க்குங்கிறது ஒரு ஃபோர்ஸை குறிக்கிற ஒரு வேர்ட். அது எப்படிப்பட்ட ஃபோர்ஸ்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டை சுற்றி வர மாதிரி ஒரு காம்பஸ் சர்க்கிள் போடுற மாதிரி வர்றது தான் டார்க். இந்த டார்க் எக்ஸாம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளோட, இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு நட்டை செம்ம டைட்டாக லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு குட்டி இருந்துச்சு, அது 30 சென்டிமீட்டர்ஸ் லென்த்துன்னு வச்சுக்கலாம். அதை வச்சு நான் இழுக்கிறேன், சுற்றுறேன் கழட்ட மாட்டேங்குது. அப்புறம் 60 சென்டிமீட்டர்ஸ் 2 ஃபீட் இருந்துச்சு, இன்னொன்று அதே சைஸ் கொண்டு அதே நெட்டில் லாக் பண்ணி நான் பிடிச்சி இழுக்கிறேன். எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் நான் 2 வாட்டியுமே ஒரே ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இப்போ இதே ஒரு கேல்குலேஷனாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக டார்க். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுதான் டார்க்கு. இப்போ டார்க்கோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த். இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் ஒரு 90 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு நான் அப்ளை பண்ணுறேன்னா, லென்த் 30 சென்டிமீட்டர்னா நம்ம லென்த்தை 0.3 கன்சிடர் பண்ணிக்கணும். 0.3 மீட்டர்ஸ், ஏன்னா நம்ம 30 சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கோம். லென்த்தை நம்ம மீட்டர் எடுக்கணும், ஏன்னா நியூட்டன் மீட்டருங்கிறத யூனிட் ஆஃப் டார்க். அதில் மீட்டர் இருக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர்ஸு மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 0.3 மீட்டர்ஸ் இன்ட்டு 90 நியூட்டன் ஈக்குவல் டு 27 நியூட்டன் மீட்டர். அவ்வளோதான். இப்போ சின்னதுக்கு இவ்வளவு. அதே பெருசுக்கு போனோம்னு வைங்களே, இப்போ 60 சென்டிமீட்டர்ஸ் நம்ம 0.6 சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு 90 நியூட்டன் விச் இஸ் ஈக்குவல் டு 54 நியூட்டன் மீட்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த கேல்குலேஷன். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு டார்க்னா என்னென்னு புரிஞ்சிருச்சா காய்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டோம். அது ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர் மெயின் பாயிண்ட்டே பவர். பவர்னா என்னன்னா த ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன். இது எல்லாருக்குமே தெரியும், அதை தான். ஆனால் ஹார்ஸ் பவருக்குங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு ஹார்ஸ் பவர்னா இவ்வளோ நியூட்டனுங்கிற மாதிரி ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ ஒரு ஹார்ஸ் பவர் எவ்வளோனா 746 வாட்ஸ் மீன்ஸ் 0.746 கிலோவாட். இவ்வளவு. இப்போ எலக்ட்ரிக்கல் டேர்மில் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இது அப்போ 1784 ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா இப்போ ஒரு குதிரை எவ்வளோ வெயிட்டை ஒரு நிமிஷத்தில் தூக்குதுங்க தான். இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டார்க்கில் இல்லாத ஒரு ஃபேக்டர் டைம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தோட ஹார்ஸ் பவர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவை முக்கியமாக 2 டேர்ம். நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் எவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது, செகண்ட் விஷயம் நமக்கு அது எவ்வளவு நேரத்தில் எடுத்துச்சுங்கிறது தான். இதான் சிம்பிளாக ஹார்ஸ் பவர்னா. இப்போ நம்ம டார்க்குக்கும் ஹார்ஸ் பவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நம்ம பார்க்கலாம். இது சிம்பிள். டார்க்கில் நமக்கு டைம் தேவையில்லை, டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த டாப்பிக்லேயே வராது. ஆனால் ஹார்ஸ் பவரில் நமக்கு டைம் தேவைப்படும். இது டார்க் லெஸ் ஆக்டிவாக அண்ட் ஹார்ஸ் பவர் மோர் ஆக்டிவாக இருக்கும். இது எப்படின்னா, ஒன்று சுமோ ரெஸ்லரு, டார்க் சுமோ ரெஸ்லரு, ஹார்ஸ் பவர் ஒரு ஃபிட்டாக இருக்க ஒரு ஜிம் அத்லட் மாதிரி. சுமோ ரெஸ்லரால் 100 kg ஸ்டோனை எடுத்து தூக்கி போட முடியும். அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் ஹார்ஸ் பவர் இருக்கிற நம்ம ஜிம் அத்லட் இருக்கார்ல, அவரால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், பஞ்ச் பண்ண முடியும், அந்த மாதிரி இருப்பார் அவர். இப்போ புரியுதா? டார்க்குங்கிறது ஸ்ட்ரென்த்து, ஹார்ஸ் பவருங்கிறது ஸ்பீடு. இப்போ இதில் மோர் ஃபோர்ஸ் பட் லோயர் ரேட். அதிக ஃபோர்ஸ் கம்மி டைமுக்கும், இதில் கம்மி ஃபோர்ஸ் அதிக டைமுக்கும். இதில் 500 கிலோவை 5 செகண்ட் தூக்குவாங்க, அதில் 10 கிலோவை 100 செகண்ட் தூக்குவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் லெஸ் ஆர்பிஎம் மோர் ஆர்பிஎம். இப்போ டார்க்கில் அதிகமாக இருக்க வண்டி இருக்குல்ல, லைக் ட்ரக்ஸ் அண்ட் லாரிஸ், அதிலலாம் ஆர்பிஎம் 2000 தாண்டாது. ஆனால் சில ரேஸ் கார், ஸ்போர்ட்ஸ் கார்லலாம் 7000, 10,000, 12,000 ஆர்பிஎம்லாம் போகும். டார்க்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா அதில் டைமுக்கு வேலை இல்லை. ஆனால் நம்மளை ஹார்ஸ் பவர் ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அதில் டைமுங்கிற டாபிக் லேட்டாக இருக்குது. நம்ம எப்படி நம்ம டார்க் ஃபீல் பண்ணுவோம்? இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை திடீர்னு மிதிக்கும் போது அந்த ப்ரெஷர் நமக்கு ஃபீல் ஆகும் நம்ம உடம்புல. அந்த காற்று அழுத்தும் நம்மளை ஒரு மாதிரி. இந்த கார் ஃப்ரண்ட்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக நம்ம பாடியில் அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகும். இதுதான் சிம்பிளாக டார்க்குக்கும் ஹார்ஸ் பவருக்கும் வித்தியாசம். இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ட்ரக்கு, ஒரு 7000 cc ட்ரக்கும் ஒரு 6200 cc காரும் எடுத்துக்கலாம். இது ஒரு மெர்சிடிஸ் ட்ரக், இது ஒரு டாட்ஜ் கார்.
இதோட டார்க் வந்து 5625 நியூட்டன் மீட்டர்ஸும், அப்புறம் இந்த காரோடது வந்து 128. ஆனால் ரெண்டுத்தோட ஹெச்பியும் பாருங்கள் ஈக்குவல் அமௌண்ட். ஆனால் இதோட டாப் ஸ்பீட் பாருங்கள், ட்ரக்கோடது வந்து 90 km/h. ஆனால் இதோட புல்லிங் வெயிட் 100 tons. கிட்டத்தட்ட ஒரு முழு பில்டிங்கே இழுக்கிற அளவு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால தான் அது ஹை ஸ்பீடில் போகக்கூடாதுங்கிறதுக்காக 90 kilometers வரைக்கும் தான் இந்த வண்டியால் போக முடியும். அதே இது காரால் 10 டன் வரைக்கும் தான் இழுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 346 km/h இவ்வளோ ஸ்பீடில் போகலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டார்க் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் பற்றி சம்மந்தப்பட்டது. அதே இது ஹார்ஸ் பவருங்கிறது ஸ்பீடு. இப்போ ரெண்டுத்தோட ஹார்ஸ் பவர் ஈக்குவலாக இருந்து டார்க் வேரி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். இல்லை டார்க் ஈக்குவலாக அந்த ஹார்ஸ் பவர் வேரி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஹார்ஸ் பவருக்கும் டார்க்குக்கும் உள்ள வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.